கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். புது வீடுங்க, வாஸ்து சரியில்லை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா? புது வீடு, வாஸ்து சரியில்லை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. புது வீட்டில் யார் இருந்தாங்க? கேள்வி பாரேன். புது வீட்டில் வாஸ்து சரியில்லை, புது வீட்டில் நீ போன பேர் தான் அது என்ன வீடு? இது நீ உள்ளே போயிட்டேன்னா அந்த வீடு என்ன? புது வீடா புகுந்த வீடா? நீ புகுந்துட்ட, இப்போ அது புது வீடா? புது வீடு இல்லை, வாஸ்து சரியில்லை. இப்போ நான் என்ன பண்ணிடணுன்னா அந்த கேள்வி இப்படி எடுத்துடணும். வாஸ்து சரியில்லைன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுமா? கேள்வி தானே, கரெக்ட் தானே? கக்குசை கட்டு அந்த ஓட்டை வந்து வெளியே வச்சு அங்கேயே 10 தூங்கினேன்னா உள்ளே போந்தேன்னா என்ன வரான்? வாஸ்துன்னா என்ன? முதல்ல வாஸ்து எனக்கு தெரியாமல் அது எனக்கு பாதிப்புமா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? முதல்ல எனக்கு புரியணும், வாஸ்துன்னா என்னான்னு எனக்கு புரியணும். வாஸ்துன்னா யார்? என்ன அது? ஒரு கட்டமாக வீடு கட்டிக்கிறாங்க, அப்படித்தானே? வாஸ்து சரியில்லைன்னா ஒரு கட்டத்துலேயும் ஒன்று இருக்குதுன்னு யாரோ சொல்லிட்டு போய்கிறாங்க. ஒருத்தர் புக்கே எழுதிட்டு போய்கிறாரு. இப்போ புக்கை படிச்சது தப்பா, புக்கு படிக்கிறது தப்பா? தூக்குறாங்குருவி கூடு அவ்வளோ அழகாக கட்டுது. ஒரு பக்கம் உள்ளே போகிறதுக்கு, உள்ளே போய் ஜன்னலேருந்து எட்டி பார்க்கறதுக்கு இன்னொரு பக்கம், உள்ளே 2-3 அறை, முட்டை போட்டு அழகாக்கிறதுக்கு ஒரு இடம், சும்மா ஜாலியாக நாங்கள் 2 பேர் இருக்கிறதுக்கு ஒரு இடம். உள்ளே போனால் அப்படிலாம் பண்ணி வச்சுது. எந்த புக்கை வச்சுட்டு இப்போ அது காற்றுல சுற்றுது, தொங்க விட்டுக்குது. இப்போ வாசல் எந்த பக்கம் இருக்குண்ணா? தூக்கணாங்குருவி கூடு கட்டி இது பார்த்துக்கிறீங்க, எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? ஒரு சில மரங்கள்லாம் நிறைய இருக்கும், வாசலில் ஒரே பக்கமாக இருக்கான். அது பின்னின்னு வரும்போது எந்த பக்கம் வாட்டமாக இருந்தால் அந்த பக்கம் பின்னி அது பக்கம் வாசல் வச்சுருக்கோம், அப்படித்தானே? ஏன் வாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டு எப்படி கட்டியிருப்பான்? இப்போ நீ வந்து சொல்கிற ஈசானிய மூலையில் கிணறு இருக்கணுன்ட்டு, அப்பார்ட்மெண்ட்டில் எங்கே கிணறு நோண்டுவே? அதுக்கு என்ன சீனா ஐட்டங்கள்லாம் விற்கிது, தண்ணி வந்து ஒழுகுற மாதிரி ஒரு எடுத்து போய் அங்கே வச்சிருது, அப்படி தானே? அக்னி மொழியில் நெருப்பு இருக்கணும், கிச்சனில் சேர்த்துல, சமையல் ரூமில் எடுத்து போய் கிச்சனை வச்சுக்கிது. ஏன்னா அவனுமா கட்டமாக கட்டான், ஆனால் கிச்சனில் அந்த பக்கம் இருக்கக்கூடாதாம்மா. ஆனால் என்ன பெட்ரூமில் எடுத்து போய் என்ன பண்ணிக்கிது, ஒரு மசாலா ஒன்று போட்டு ஆல்ட்ரேஷன், இப்படிலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு பெட்ரூமில் கிச்சனை வச்சுட்டு வராண்டாவில் பார்த்துன்னு வைப்பான், கால் கூட நீட்ட முடியாமல். இப்போது உடம்பு சரியில்லாமல் ஆகுமா? ஆகாது. வாஸ்து சரியில்லையா, மனுஷன் சரியில்லையா? முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு அறை என்றால் காற்று ஓட்டமாக இருக்கணும், உள்ள காற்று வந்து வெளியே போகணும், காற்றோட்டமாக இருக்கணும், வெளிச்சம் உள்ள வரணும். இப்போ நாங்கள் இருக்கிறோம் திண்டுக்கல்ல, வீடு போகிறோம், 2 வாரம் பொத்து வரோம், படுக்கிறோம், அந்த பெட்டில் பங்குல் வந்துக்குது, பெட்ஷீட்டு மாற்றலை, தூங்கினா மறுநாள் இருந்தால் இருமல் வராமல் என்ன பண்ணா? வருமா வராதா? வாஸ்து சரியில்லை, பெட்ஷீட் சரியில்லையா? பில்டிங்கே இடி சொன்ன யாருன்னா சொன்னாங்க. முதல்ல வாஸ்து பார்க்க தெரியுமா உனக்கு? இல்லை பார்க்குறோன்னாச்சும் சரியாக பார்த்தாண்ணா. தனி வீடு பார்க்குறாங்கன்னா ஓகே, இவனுக்கு மனப்பாடம் ஃபஸ்ட்டு பேசிக்கிறானுங்க. ஒரு புக்கை மனப்பாடம் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க, ரூல்ஸ் சொல்கிறாங்க. வாஸ்து சரினா நீயே புரிஞ்சுக்கோ வாஸ்துன்னா என்னான்ட்டு. வீடு காத்தோட்டமாக இருக்கணும், வீடு எப்படின்னா காத்தோட்டமாக இருக்கணும். ஒரு கிங் சைஸ் கட்டில் போடுற மாதிரி ஒரு ரூம் இருக்குதா இப்போ அப்பார்ட்மெண்ட்லன்னா? இல்லவே இல்லை. 300 ஸ்கொயர் ஃபீட்டு, 500 ஸ்கொயர் ஃபீட்டு, 600 ஸ்கொயர் ஃபீட்டு, 2 BHK 3 BHKலாம் போட்டு வச்சுட்டானுங்க. அந்த BHK புரிஞ்சதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு. பெட்ரூம், ஹால், கிச்சன், ஆனால் 2 B போட்டு HK போட்டிருக்கோம். இப்போ 2 பெட்டு, 2 கிச்சன், 2 ஆளா? அப்படி பார்க்கக்கூடாது. அது 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் அர்த்தம். BHKன்னா எனக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? எனக்கு தெரியாது, புரிஞ்சிருக்கலாம், புரியாமல் கூட இருக்கலாம். நான் அதை புரிஞ்சுது 2 வருஷம் ட்ரை பண்ணேன். அப்புறமா எனக்காக எப்படி யோசித்து இந்த அப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறேன்லாம் இதுதான் என்னன்னு அவங்க சொல்லும்போது கேட்டு தான் அப்பா, ஓ பெட்ரூமு, ஹாலு, கிச்சன் முதல்ல போகிறதுக்கு பக்கத்தில் எச்சி போட்டிருக்கோம். இல்லை போட்டாக்கா அது ஹால் 2ன்னு அர்த்தம். HKன்னு போட்டால் என்ன அர்த்தம்? சிலதெல்லாம் வெறும் ஹால் மட்டும் இருக்கும். ஸ்டுடியோ வீடெலாம் இருக்குது, பல விதமானதெல்லாம் இருக்குது, கண்டோம்லாம் இருக்குது. மலேசியாலாம் போனால் கண்டோமு பேருங்க நிறைய இருக்குது. உள்ள 2 அடுக்கு போட்டு உள்ளவே படி வச்சுருப்பான்.
இந்த மாதிரிலாம் டைப்பாக இருக்கிறாங்க. நிறைய வீடுங்க வேறு மாதிரிலாம் ஸ்டுடியோ டைப்லாம் இருக்கும். ஸ்டுடியோ டைப்னால் ஒரே ஹால் மட்டும் தான் கட்டி வச்சுருப்போம். தடுப்பு மட்டும் சின்னதாக இருக்கும். நீங்கள் எங்கன்னா சேஞ்ச் ஓவர் கூட பண்ணிக்கலாம். இப்போ வாஸ்து சரியில்லைன்னு சொல்கிறதே தப்பு இல்லையான்னு கேட்குறேன் நான். வாஸ்து சரியில்லையா, வீடு சரியில்லையா? வீடு சரியில்லைன்னு சொல்ல கற்றுங்க. வாஸ்து சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா மாட்டிக்கினீங்க. இனிமேல் பட்டு என்ன சொல்லக்கூடாது, நீங்கள் வாஸ்து சரியில்லை சொல்லக்கூடாது. வாஸ்து சரியில்லைன்னா அது வாஸ்து பிரச்சனை. வீடு சரியில்லைன்னா வீடு பிரச்சனை. வீடு சரியில்லைன்னா உடம்பு சரியில்லாமல் ஆகுமானா ஆகும். வீடு சரியில்லைன்னா உடம்பு சரியில்லாமல் ஆகும். வீடை நல்லா கழுவி மொழி எடுத்துங்க. ஜன்னலே இல்லைன்னா கூட என்ன பண்ணுங்கள், வெண்டிலேட்டரு ஒன்று வாங்கி போடுங்க. எஸ்டஸ் ஃபேனு ஒன்று போடுங்க. நல்லா காற்றோட்டம் உள்ளதா மாற்றுங்க. காற்று உள்ளே வந்து வெளியே போனால் தான் அறை எப்படி இருக்கும், சுத்தமாக இருக்கும். அப்படி தானே? நல்லா பெனாயில் போட்டு வாரத்துக்கு ஒரு முறை கழுவுங்க. சார் எங்கள் வீட்டில் இப்படிலாம் பராமரிக்கலான்னு என்ன மட்டும் கேட்காதீங்க. அது எங்கள் சொந்த பிரச்சனை. நீங்கள் எப்படி இருங்க, நீட்டாக வச்சு சுத்தமாக வச்சுக்கிங்கன்னா எப்படி இருக்கலாம்? வீடை நீட்டாக வச்சுக்கிங்கன்னா உடம்பு சரியில்லாமலாம் ஆகாது. மங்களகரமாக வைங்க வீட்டை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் சுத்தமாக பொழுவி வாசலுக்கெல்லாம் இதுங்கெல்லாம் வச்சு எங்கள் அம்மாலாம் அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மஞ்சள்லாம் போட்டு வாசலுக்கு போட்டுலாம் வைப்பாங்க. ஏன் மஞ்சள்லாம் கிருமி நாசினி. நீங்கள் போய் வர்றதெல்லாம் வாசலாண்ட தான். நீங்கள் வெளியே போய் உள்ளே வந்தீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. இப்போ தான் பெனாயில் டெட்டாயிலாம் வந்துச்சா இல்லையா? மஞ்சளே வாங்கணுன்னு அவசியம் இது இப்போ ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. வர ஸ்ப்ரே எல்லாம் வாங்கி வச்சுன்னு பெனாயில் ஊற்றி என்ன பண்ணுங்க, அடிச்சு விடுங்க. ஒரு நாள் வீட்டு நல்லா திறந்து விட்டுட்டு ஃபுல்லாக டெட்டாயிலோ பெனாயிலோ பேகான் ஸ்ப்ரேவோ என்னென்னோ வந்துச்சு. ஐட்டங்கள்லாம் நிறைய ஐட்டங்கள்லாம் வந்துச்சு. அடிச்சு விடுங்க. அடிச்சு விட்டு சுத்தமாக திறந்து விடுங்க. காற்றெல்லாம் உள்ளே வந்து வெளியே போட்டோம். பெட்ஷீட்லாம் வெயிலில் காய வைங்க. 2 நாளைக்கு ஒரு முறை பெட்ஷீட்டை மாற்றுங்க. வீடு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு வீட்டை சரியாக்குங்க. உடம்பு நல்லாயிடும். விட்டு வாஸ்து சரியில்லைன்னு என்ன பண்ணி நிற்பீங்க? அதில் வர துட்டு கொடுத்துட்டு உங்கள் பில்டிங்கை நீங்களே வச்சுப்பீங்க. தேவையா? தேவையா இதுன்னு கேட்குறேன் நான். அதெல்லாம் கிடையாது. வீடை சுத்தமாக வச்சுங்க. வாஸ்து சரியில்லைன்னு சொல்ல வேணாம். வீடு சரியில்லைன்னா வீடை சரி பண்ணுங்க. சரி பண்ணிக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் மாற்றணுன்னு அவசியம், வாஸ்துக்காக மாற்றணுன்னு அவசியம் இல்லை. அறை கதவு படுக்கிற இடத்துல காத்தோட்டமாக இருக்கணும். ஏசி போடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஏசி இல்லாமல் நீங்கள் தூங்கணும். இல்லைனா முட்டி வலி வரும். ஏசிலேயே தூங்கியிருந்தீங்கன்னா ஆக்சிஜன் கம்மி, பர்சன்டேஜ் கம்மியாகிடும். அதுக்கு ஈகோ அது இதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. பொய் அதெல்லாம் போதுமானது கிடையாது. நேச்சுரல் ஏர் மாதிரி வராது. ஒன்று பொல்யூஷன் இருக்கிற இடத்துல வீடு கட்டியிருப்பீங்க. இப்போ அம்பத்தூர் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா மாசோட அளவு 71ன்றான். ஹியூமினிட்டிலாம் உங்கள் வாட்சிலே வந்துடுச்சு. எப்படிலாம் வாழலான்றதுலாம் உங்கள் ஃபோன்லேயே சொல்லும். எவ்வளோ தூரம் இந்த இடத்துல பொல்யூஷன் இருக்குதுன்றதெல்லாம் நீங்களே என்ன பண்ணுங்கள், அதெல்லாம் பார்த்து பொல்யூஷன் இல்லாதபடியே வாழ பாருங்கள். ஃபில்ட்ரு பண்ணுங்கள். நல்ல ஜன்னலில் காற்று வரட்டும், ஆனால் கெஸ்ட் வரக்கூடாது. அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், ஜன்னலை பாதுகாத்துங்க. இது மாதிரிலாம் நீங்களே யோசிச்சிங்கன்னா நிறைய ஐடியா இருக்கும். வீடு சரியில்லைன்னு யோசிங்க, வாசு சரியில்லைன்னு யோசிக்காதீங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.